Hello students, welcome to 1 plus 1 channel. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா solve by cross multiplication method அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3x plus 5y equal to 21 minus 7x minus 6y equal to minus 49 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருக்க ரெண்டு ஈக்குவேஷனையும் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 3x plus 5y equal to 21 ஒரு ஈக்குவேஷன், minus 7x minus 6y equal to minus 49 ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதை வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட்ல போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட்னா ஒன்று இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டியது என்னன்னா ஈக்குவல் டு ஜீரோன்னு இருக்கணும். கான்ஸ்டன்ட் டேர்ம் எல்லாமே லெஃப்ட் சைடில் தான் இருக்கணும். ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் பிளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோங்கிற ரூலில் இருக்கணும். ஸோ இங்கே ரெண்டு ஈக்குவேஷனுமே பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து ரைட் சைடில் இருக்குது. ஸோ இந்த பக்கம் கொண்டு வந்துடணும். ஸோ ரெண்டு ஈக்குவேஷனுமே நான் கான்ஸ்டன்ட் டேர்மை இன்னொரு பக்கம் கொண்டு வரேன். அப்போ என்ன வரும்னா 3x பிளஸ் 5y பிளஸ் 21 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 21 ஈக்குவல் டு 0. ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும், அடுத்த ஈக்குவேஷன் வந்து மைனஸ் 7x மைனஸ் 6y minus 49 another side வந்தா plus 49 ஆயிரும் is equal to 0. ஓகே, இப்போ நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ண போறோம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் XY கொடுத்துருக்கிற வேரியபிள்ஸை போட்டுக்குவோம். XY 1ங்கிற கான்ஸ்டன்ட், நம்ம Yல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும், Yலயே முடிக்கணும். அப்போ என்ன வரும்னா இங்கே 5, அடுத்த நம்பர் மைனஸ் 21, அடுத்து 3, அடுத்து மறுபடியும் 5. அதாவது 5, 21, 3 மறுபடியும் 5லயே முடிக்கணும். ஓகே, இந்த ஆர்டர்ல போகணும். வித் த சைனோட தான் எழுதணும். அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன்ல இருந்து எழுத போறோம். ஸோ அதே மாதிரி மைனஸ் 6, 49, மைனஸ் 7, மைனஸ் 6. ஸோ மைனஸ் 6ல ஸ்டார்ட் பண்ணி மைனஸ் 6லயே முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் தான் நம்ம வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ் பை அப்படின்னு எழுதிக்கோங்க. எக்ஸ் பை ஃபர்ஸ்ட் அப் டு டவுன், அப் அண்ட் டவுன், மேல இருந்து கீழே வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் 5 into 49. So 49 into 5 multiply பண்ணிக்கோங்க. 9 5s are 45. 5 balance 4. 5 4s are 20. 20 plus 4 24. So 245. இல்லைங்களா? So 245. Next ஃபர்ஸ்ட் வந்து இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா கீழே இருந்து மேலே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மேலேருந்து கீழே மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் டவுன்வேர்ட் பண்ணதுக்கு அப்புறம் அப்வேர்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு மைனஸ் போட்டுக்கணும். ஏன்னா அது ஃபார்முலா மைனஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்கே மைனஸ் 6 இன்ட்டு மைனஸ் 21. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும். அப்போ 6 இன்ட்டு 21 மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 6 1s are 6, 6 2s are 12. ஸோ 126. இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் தான் ஆனிச்சு. அப்போ இங்கே பிளஸ் போடணுமா அப்படின்னு யோசிக்க கூடாது. இங்கே என்னன்னா இது ஃபார்முலா மைனஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஈக்குவல் டு y பை, இப்போ அதே மாதிரி இங்கே ஃபர்ஸ்ட் கீழே இறங்கணும். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும். அப்போ 21 இன்டூ 7. 7 1s are 7, 7 2s are 14. 147. டவுன்வேர்ட் மல்டிப்ளை பண்ணிட்டு ஒரு மைனஸை போட்டுட்டு தான் அப்வேர்ட் மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? அப்போ என்ன வரும்? 49 இன்டூ 3 மைனஸ் 49 இன்டூ 3. 9 3s are 27. 7 balance 2. 3 4s are 12. 12 plus 2 14. 147. ஓகே, அடுத்து ஈக்குவல் டு 1 பை கான்ஸ்டன்ட் டேர்ம் 3 இன்டூ மைனஸ் 6. அப்போ மைனஸ் 18 கிடைக்கும். ஒரு மைனஸ் போட்டதுக்கு அப்புறம் மைனஸ் 7 இன்டூ 5. மைனஸ் 7 இன்டூ 5 வந்து மைனஸ் 35 வரும். அப்போ ஒரு பிராக்கெட் ஓப்பன் பண்ணி மைனஸ் 35 போடணும். ஓகே, ஏன்னா ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது இன்னொரு மைனஸ் வந்துச்சு. இல்லைன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா ரெண்டு மைனஸ் சேர்ந்து பிளஸ் ஆயிடுச்சு அப்படின்னு டைரக்டா கூட போட்டுக்கலாம். ஓகே, அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். 245ல இருந்து 126. ஸோ இங்கே வந்து 15 ஆயிரும், இங்கே வந்து 3 ஆயிரும். ஸோ 9 1 1 119. 119 ஈக்குவல் டு y பை, ஸோ இது பார்த்தாலே தெரியுது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது 0 ஆயிரும். ஈக்குவல் டு 1 பை மைனஸ் 18 பிளஸ் 35. இங்கே என்ன வருது? மைனஸ் 18 பிளஸ் 35 ஆயிரும். இந்த மைனஸ் ஒரு மைனஸ் சேர்ந்தும் போது பிளஸ் ஆயிரும் இல்லையா? அப்போ ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்? டிஃப்ரெண்ட் சைனா இருக்கு. டிஃப்ரெண்ட் சைனா இருக்கும் போது சப்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பரோட சைன் எழுதணும். ஸோ 35ஐயும் 18ஐயும் சப்ராக்ட் பண்ண போறேன். ஸோ இங்க வந்து 15 வரும், இங்க வந்து 2 வரும். ஸோ 7 17 கிடைக்குது. சப்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பரோட சைன் பார்த்தீங்கன்னா இங்க பிளஸ் தான். ஏன்னா இந்த மைனஸ் மைனஸ் வந்து பிளஸ் ஆயிடுச்சுல. அப்போ 35ஓட சைனு பிளஸ் தான்.
ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இதையும் கம்பேர் பண்ணணும், இதையும் கம்பேர் பண்ணணும். அப்போ எக்ஸ் பை 119 ஈக்குவல் டு 1/17 ஒரு செட்டு, அடுத்து y பை 0 ஈக்குவல் டு 1/17 ஒரு செட்டு. இப்போ இதுல இருந்து என்ன பண்ணணும்னா இந்த 119 இந்த பக்கம் கொண்டு வந்தா மல்டிப்ளை ஆயிரும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/17 இன்டூ 119. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை டிவைட் பண்ணணும். 17 எத்தனை தடவை போகும்? 17 1s are 17, 17 7s are வந்து 119 வரும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. 17 7s are வரும். 7 7s are 49, 9 பேலன்ஸ் 4, 7 1s are 7, 7 plus 4 வந்து 119. ஸோ 7 times வரும். இங்க என்னன்னா இது வந்து y ஈக்குவல் டு 1/17, இந்த 0 இந்த பக்கம் போகும்போது இன்டூ ஆயிரும். அப்போ எனி நம்பர் மல்டிப்ளை பை 0 என்னது? 0 தான். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 7, ஒய்யோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 0ன்னு கிடைக்குது. ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான், ரொம்ப ஈஸி சம் தான் இது. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். ஒரே ஒரு ரூல் ஞாபகம் வச்சுக்கணும், கான்ஸ்டன்ட் எல்லாமே வந்து லெஃப்ட் சைட்ல தான் இருக்கணும். ஈக்குவல் டு 0ன்னு ஈக்குவேஷன் ஃபார்ம் இருந்தால் மட்டும்தான் சம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஒய்யில் ஸ்டார்ட் பண்ணி ஒய்ல தான் முடிக்கணும் எழுதுறது. அடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது அப் டு டவுன் பண்ணிட்டு டவுன் டு அப் போகும்போது மைனஸை போட்டுட்டு தான் மல்டிப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். So thank you so much for watching, students. Bye bye.